ஆதியே துணை. அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். யாராவது ஒருத்தவங்க யாராவது தோத்திர பாடல் பாடுங்கப்பா. அமுதா பாடுறியா? யாராவது பாடுங்க, யாருனாலும் பாடுங்க. ஜகத சத்குணாலங்கீத சன்னதர அகம்பூரம்பும் கண்டாண்ட சலாசனர் இவங்கள் நான் கொங்கை கொண்ட கோலோழியர் யுகங்கள் நான் கொங்கை கொண்ட கோலோழியர் மகத்தி ஆண்டவர் வந்த அவதாரமே. அனைவரும் எனது அன்பான நமஸ்காரம். இன்று நமது கற்பகத்தரு என்ற இந்த குழுவில் நமது ஜீவ சகோதரர் சாலை சத்தியமூர்த்தி அண்ணா அவர்கள் சாலை தமிழ் என்ற தலைப்பிலே நமக்கெல்லாம் முட்டி பெயர்வை வழங்குவதாக கொண்டிருக்கிறார்கள். இந்த சாலை தமிழ் என்பது எவ்வளவு அர்த்தத்தை நம்முடைய நெஞ்சகத்தில் இருந்து எவரும் நெஞ்சகத்தில் இருந்து பிடுங்கி எரிய வந்த வல்லமுடையது. பெருமானவர்களுடைய விசுவாக்கியம் என்ற நம் எல்லோருடைய வருகை புரிந்திருக்கும் அண்ணா அவர்களை உங்களுக்கெல்லாம் முத்திப்பெயரை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன். வாருங்கள் அண்ணா. நமஸ்காரம் அண்ணா. நமஸ்காரம். உய்ய வீடேற்ற வந்த உலபல மதங்கள் எல்லாம் உய்ய வீடேற்ற வந்த உலபல மதங்கள் எல்லாம் தொழில் பலியாதாகி திறந்தொன்றாய் கூடி பேசே உய்யவீரேற்ற வந்த உலபல மதங்கள் எல்லாம் தொழில் பலியாதாகி திறந்தொன்றாய் கூடி பேசி இவ்வையக மாந்தரெல்லாம் வாழ்கவே வேணும் என்று வையக மாந்தரெல்லாம் வாழ்கவே வேணும் என்று மெய்வழிச்சாலை வந்து மெய்வழி தமிழ் வந்து மெய்வழிச்சாலை தமிழ் வந்து விளங்கி நின்றோங்கும் நாளே அனைவருக்கும் நமஸ்காரம். கற்பக தரு சாலையில் ஒன்று இருக்கிறது. நான் நினைச்சுக்காதீங்க, நான் ஒரு கிழவர், ஆனால் என் சொற்படி அது கேட்கும் அப்படின்வாங்க தெய்வம். அந்த கற்பகத்தரு கேட்டதை கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே அப்படின்னாங்க பகவத்கீதையில. கேட்டதெல்லாம் தருவதுமாகிய கேளாததெல்லாம் தருவதுமாகிய கற்பக தரு ஒன்று சாலையில் இருக்கிறது. அது கேட்டதை மட்டும்தான் தரும் பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா. இங்கே ஆண்டவர்கள் பரமாத்மா மார்கநாத பரமாத்மா அவர்கள் நாம் கேளாததையெல்லாம் தருகின்றார்கள். என்ன கேட்போம்? இந்த உலகத்துல அது வேணும் இது வேணும், தேக ஆரோக்கியமா இருக்கணும், தேக சுபிட்சமா இருக்கணும், வீடு கட்டணும், நிலம் வாங்கணும், பையனுக்கு வேலை வாங்கணும், பையனுக்கு திருமணம் முடிக்கணும், பொண்ணுக்கு திருமணம் முடிக்கணும், இதைதான் கேட்க தெரியும் நமக்கு. இதையும் தராங்க. கேளாதது ஒன்று என்ன இருக்குனாக்கா, காலன் வரும் முன்னே கண் பஞ்சடை முன்னே உற்றார் அழு முன்னே, காலன் வரும் முன்னே கண் பஞ்சடை முன்னே கடைவாய் பாலது வெளிவரும் முன்னே உற்றார் அணு முன்னே
ஊற்றார் அழு முன்னே ஊரார் கொண்டு போய் சுடு முன்னே குற்றால கூத்தனை கூறு. கூறு என்றால் நினைன்றாங்க. நினைக்கிறதுக்கு வந்த வேதங்கள் எல்லாம் வந்தது, வந்த மதங்கள் எல்லாம் வந்தது. அதுகளெல்லாம் செய்தொழில் பலியாதாகி திரண்டொன்றாய் கூடி பேசி, தமிழே எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு என்று வந்த சித்தர்களும் முத்தர்களும் 1,24,000 நபிமார்களும் 33 கோடி தேவரிஷிகளும் 63 நாயன்மார்களும் 18 சித்தர்களும் கடைசி கலியிலே 27 சதுரயுகம் முடிந்து 28வது கடைசி சனி பிடித்த கலியிலே அவதாரம் செய்ய வேண்டும் என்றால் எங்களால் இயலாது. அந்த தமிழே திருமேனி தாங்கி செல்ல வேண்டும். தமிழ் என்றால் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? தமிழுக்கு அமுதென்று பேர் அப்படின்வாங்க, தமிழுக்கு அமுதென்று பேர் அப்படின்வாங்க. அது எங்க உயிருக்கு நேரா இருக்குங்கன்னுவாங்க. அந்த தமிழ் தம்முள் அமிழ்ந்திருக்கின்ற அந்த உயிராகிய ஆண்டவர்கள் தான் தமிழ். அந்த தமிழ் தம்முள் இருக்கின்ற அந்த அமுதமான அந்த தமிழ், அந்த திருத்தமிழ், தெய்வத்தமிழ், தேவத்தமிழ், ஞானத்தமிழ், செல்வத்தமிழ், கல்வித்தமிழ், அது என்ன செய்தது என்றால் ஒரு திருமேனி தாங்கி கொண்டு இந்த 27 சதுரயுகம் முடிந்து 28வது கடைசி சனி பிடித்த கலியிலே அவதாரம் செய்து வந்தது. எங்க வந்தது? ஏதாவது சொல்லுங்க, எங்க வந்தது? இந்த உலகத்திற்கு வந்தது. இந்த உலகத்திற்கு அவதாரம் வந்தது. வந்துட்டு என்ன செய்யுதுனாக்கா ஐடென்டிபிகேஷன் பண்ணணும் இல்லையா? தான் அந்த தமிழ் வந்திருக்கிறது, அந்த தெய்வத்தமிழ், திருத்தமிழ், சாலைத்தமிழ், ஞானத்தமிழ் திருமேனி தாங்கி இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறது என்பதை நாதம் கொடுக்கின்றார்கள். அந்த மார்கநாத பெருமானவர்கள் நாதமது விளைந்தவர் பேர் நாதனாகும் மேல் நூல் அருள்கின்றார்கள். அந்த தமிழ் தன்னை அடையாளம் காட்டுகிறது இந்த உலகத்திற்கு. எப்படி காட்டுதுன்னாக்கா உலக மக்களை எல்லாம் அழைக்குது, தேடி வருது. ஞானத்தை தேடி போக வேண்டும் நாம் தான். ஆனால் அதை பற்றிய சிந்தையே இல்லாத காரணத்தினால், எண்ணமே இல்லாத காரணத்தினால், நினைவே இல்லாத காரணத்தினால் நாம் எல்லாம் கண்டதே காட்சி, கொண்டதே கோலம், வெந்ததை தின்போம், விதி வந்தால் மாள்வோம் என்கின்ற உலகத்திலே நாமும் ஓடிக்கொண்டிருந்தோம் அல்லவா? அப்ப அவங்க கூப்பிடுறாங்க, அந்த நாதம், அது நாதம் கொடுத்து கூப்பிடுறாங்க. நாதம் எங்கிருந்து வருகிறது என்றால் ஓசை வலுக்கிறது, ஓசையாய் வருகிறது, ஒளியாய் வருகிறது. அதை தெய்வ தேடு உலகத்திலே அருள்கின்றார்கள். வாருங்கள் பிறவியரே தடந்தன்று செய்வாருங்கள் பிறவியரே, வளர முத்த கலசையில் ரவி முத்தரசை, வளர முத்த கலசையில் ரவி முத்தரசை, பழமை கலை கமழும் ஒளி ஒளிரினை தேடி வாருங்கள் பிறவியரே தடந்தென்று செய்வாருங்கள் பிறவியரே. நரரை அமரரென ஆக்கிய மதத்தை போக்கும், நரரை அமரரென ஆக்கிய மதத்தை போக்கும், குறையை அறத்துடைக்கும் குணமணியினை நோக்கி வாருங்கள் பிறவியரே தடந்தென்று செய் வாருங்கள் பிறவியரே. அது என்ன சிந்துகிறது? என்ன சிந்துகிறது என்றால் அமுதம் சிந்துகின்றது. அமுதம் சிந்தும் தமிழே, அந்த தமிழ் சிந்துகின்றது அமுதம். அமுதம் சிந்தும் தமிழே கமழும் தென்று செய்யதே, அமுதம் சிந்தும் தமிழே கமழும் தென்று செய்யதே, குமரி வெங்கட திடையாமரும் தெய்வப்பதியே வாருங்கள் பிறவியரே தடந்தென்று செய்வாருங்கள் பிறவியரே.
காவிரி நீலாரதுவும் காணுமேதம் பரணி வைகை. காவிரி நீலாரதுவும் காணுமேதம் பரணி வைகை. நாவேரி பாய்ந்திடும் தமிழ். நாவு தேவனுடைய திருநாவு, அதில் ஏறி பாய்கிறதாம் அந்த தமிழ். நாவேரி பாய்ந்திடும் தமிழ் நாரென்றன் தெய்வப்பதியே வாருங்கள் பிறவியரே தடந்தென்று செய்வாருங்கள் பிறவியரே. அது என்ன கொடுக்கும்? வரம் கொடுக்கும். இரவா வரம் கொடுக்கும். பிறவா வரம் கொடுக்கும். பிறந்து விட்டால் இரவா வரம் கொடுக்கும். அந்த வரம் அனைத்தும் தருகும் தரும சத்திரம் என்ன. வரம் அனைத்தும் தருகும் தரும சத்திரம் என்ன. தமிழரசு நிலத்து அமரும் தெய்வப்பதியே வாருங்கள் பிறவியரே தடந்தென்று செய் வாருங்கள் பிறவியரே அப்படின்ட்டு தமிழரசு தினத்துல வந்து உட்கார்ந்து வச்சுங்க. உலகத்திலே ஆசியா கண்டத்திலே, தெற்கு ஆசியாவிலே, இந்தியாவிலே, பாரத கண்டத்திலே, அதிலே தென்னிந்தியாவிலே, தமிழகத்திலே தமிழரசு நிலத்திலே சொல்றாங்க பாருங்க. இந்த உலகமே தமிழுடையது தான். நாம் தமிழ் மொழி பேசுகின்றதுனால் தமிழ்நாடுன்னு வச்சுட்டு இருக்கோம். ஆனால் அந்த உலகமே யாருடையது? அந்த தெய்வ தமிழ், இறைவன் இறைத்தமிழ் அவங்களுடையது அல்லவா? ஆனா அவங்க அதை பிரிச்சு கொண்டு வந்து இன்னைக்கு ஒரு ஆஸ்திரேலியாலேயோ அமெரிக்காலேயோ தெய்வம் திருமணி தாங்கி தான் நாம் இங்க இருந்து போயிருக்க முடியுமோ? முடியாது. அதனால அவங்க தேடின்னு வராங்க. இந்த கண்ணகன் பூமியிலே நம்முடைய தமிழரசு நிலத்தை வந்து மார்க்கம்பட்டி என்னும் சிற்றூரிலே அவதாரம் செய்து அங்கே திண்ணை பள்ளிக்கூடத்திலே அந்த கல்வியே, அந்த தமிழே, அந்த தெய்வமே சிறார்களோடு சேர்ந்து கல்வி பயின்றது. பயின்றதன் பிரகாரம் பின் அவர்களே வளர்கின்றார்கள். வளர்குழந்தை குமார பருவத்திலே மான்மியத்திலே நாம் அதை அருளுகின்றார்கள். அதற்கு பிறகு வியாபாரம் செய்வதற்காக திங்களூர் காசுக்காரம்பாளையத்திலே வியாபாரம் செய்வதற்கு செல்லுகின்றார்கள் என்பதை நாம் அறிவோம். அதற்கு பிறகு ஞான வேட்கை. ஒருவனுக்கு என்ன வேண்டும் என்றால் ஞானம் வேண்டும் அப்படின்றது தெய்வம் அவர்களுக்கு இந்த வித்துக்களில் எல்லா வித்துக்களிலும் ஞானத்தை வைத்து அனுப்பிய அந்த வித்து நாயகம் அவர்களுக்கு ஞானம் இல்லாமல் இருக்கும். அவங்க தானே ஞானமே திருமணி தாங்கி வந்தது. அந்த பள்ளிவாசலே சொல்லுகின்றார்கள், மரணத்திலே 2 வகை இருக்கிறது. யமன் இஸ்ராயேலுமே நரகத்துல போட்டான்னாக்கா யுகங்கோடி கால அவஸ்தையாச்சே என்றது ஒரே ஒரு வாசகத்தை கேட்டார்கள். கேட்ட மாத்திரத்திலே நினைவிலே போய் பதிந்தது. அதை திருப்பி திருப்பி அசை போட்டு கொண்டு நாம் வந்த காலத்தில் எல்லாம் பெரியார்கள் எல்லாம் வந்தார்கள் என்று சொல்லுகின்றார்களே, நம் காலத்தில் வரவில்லையோ என்று கண்ணீர் விட்டு கதறி கதறி அழுதார்கள் மரணத்தை நினைத்து. யார் அழுதது? மரணத்திலிருந்து காக்கின்ற தெய்வம் திருமேனி தாங்கி வந்து இருந்து அவர்கள் அழுகின்றார்கள். கண்ணீர் கம்பளிமா நீ அழணுன்றதுக்காக உதாரணத்துக்கு அவங்க அழுதாங்க. நாமெல்லாம் அழகிறோமான்னா அழல, அழ தெரியல. சாவுனா என்னன்னு தெரியல. வெந்தரை தின்போம் விதி வந்தால் மாள்வோம், கண்டரே காட்டி கொண்டரே கோலம் வெந்தரை தின்போம் விதி வந்தால் மாள்வோம் என்கின்ற உலகத்திலே மாள்வோம் என்றிருந்த நம்மை எல்லாம் அவர்கள் அழுதார்கள், கதறினார்கள். கூடியே குருபரண்டனோடே அகிலஞ்சுட்டி சேரன் தோழன் தேசமும் சூட்டி பாண்டினன் நாடும் கான்மூலை ஆதிக்கு முன் ஆதியாம் மான்மியம் ஓதி வரும் அப்படின்ட்டு அவங்க குருபரானோட தேடினாங்க போனாங்க. அவங்க அகிலம் சுற்றினார்கள். ஞானத்தை அடைவதற்கு காலால் கூடவே சென்றார்கள். சீடர்களை தேடுவதற்கும் காலால் வந்தார்கள். காலால் வந்தார்கள். ஆனால் தெய்வத்தை அடைவதற்கு நாம் காலால் செல்லவில்லை. சாலை என்பதற்கு காரால் செல்கிறோம். கார் பாருங்களேன். என்ன சொல்றாங்க? டே நான் பாடுபட்டேன், கஷ்டப்பட்டேன்டா, என் பிள்ளை கஷ்டப்படலாமா? அப்படி இந்த தந்தை எப்படி நினைக்கிறாரோ அதே மாதிரி அந்த ஞான தந்தை அந்த ஞானத்தை அடைவதற்காக பாடுபட்டேன், பலனெடுத்தேன், உனக்கும் சொன்னேன். கம்முன்னு கப்புன்னு பிடிச்சுக்கன்னாங்க. பிடிச்சு வச்சுக்க சொன்னாங்க. வச்சிக்க சொன்னதை அசை போட்டுட்டு அந்த இளந்தளிர் மேனியர் இயேசுபிரான் ஆகிய அல்லாஹுத்தல்லாவாகிய வைகுந்தவாசனாகிய சிவபெருமானாகிய நமது தெய்வம் அவருடைய ஆந்தைக்கு எண்ணத்திற்கு சட்டத்திற்கு இசைந்து போனால் அவர்கள் நமக்கு அசைந்து கொடுப்பார்கள்.
அந்த பிரளயத்தினுடைய அசைவுக்கு விடமாட்டார்கள், மரணத்தின் அசைவுக்கு விடமாட்டார்கள். இல்லை என்றால் விட்டுவிட்டால் அதோ கதி ஆயிடுமேன்றதை நாம் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். இப்போது சொல்றாங்க இந்த நொடி தப்பித்தோமா அடுத்த நொடி தப்பித்தோமா என்று சாலை வர நாட்டில் இருக்கின்ற தெய்வம் அவர்கள் இறை திரு இறுதி நீதி ஓதுதல் என்றதுல 1 2 3 4 பக்கத்துல எடுத்து சொன்னதெல்லாம் இன்று நடைபெற ஆரம்பித்திருக்கிறது. இருக்கா இல்லைங்களாங்க? பிரளயத்தை பத்தி சொன்னாங்க, மரணத்தை பத்தி சொல்லியது அந்த தமிழ் சொன்னது. சாவில் 2 வகை இருக்கிறது, சாவில் 2 வகை இருக்கிறது, சாவில் 2 வகை இருக்கிறது. ஒன்று நியாய மரணம், அநியாய மரணம். இதிலிருந்து தப்பிப்பதற்கு வழி தெரியாத உலகத்திலே வழி சொல்ல வந்திருக்கிறேன் அப்படின்னுட்டு எடுத்துரைக்கின்றார்கள். அது நேரம் அந்த சாவிலிருந்து தப்பிப்பதற்கு உளவுகள் சொல்லுகின்றார்கள், அதற்கு சட்ட திட்டங்களை எடுத்துரைக்கின்றார்கள், அதற்கு ஒரு கல்வியிலே மெய்க்கல்வி கலாசாலை என்று ஒன்றை உருவாக்கி, அது கலாசாலை தானா என்றால் அது ஒன் ஆஃப் தி யூனிவர்சிட்டி. இன்ஃபினிட்டி லைஃப், முடிவில்லா காலமாகிய அந்த சொர்க்கத்தை தரக்கூடியது, தர வல்லது. அந்த இன்ஃபினிட்டி லைஃப், முடிவில்லாத அந்த நரக அவஸ்தையிலிருந்து காக்க வந்தது அந்த சாலை தமிழ். அந்த தமிழ் எடுத்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்தாங்க, வந்து கூடிய குருபரன் போனாங்க. அதுக்கப்புறமா திருப்பரங்குன்ற விருதுநகர்ல போய் ஆடு மேய்த்தார்கள். அதுக்கப்புறம் திருப்பரங்குன்ற மலையில தவத்தில் அமர்ந்தார்கள். அதுக்கப்புறம் இறங்கி மதுரை எம்பதியில முத ஆரம்பிக்கிறாங்க. அதற்கப்புறமா திருப்பத்தூர், திருப்பாச்சேட்டி, அப்புறம் ராஜகம்பீரம், அதுக்கப்புறமா பெருங்குடி, அப்புறம் முதல்ல பெருங்குடி, அம்மா சாலை எம்பதி ஊரல்மலை பிரதேசமாகிய அந்த திடதீர்க்க தரிசனம் நடைபெறும் காட்டினிலே பொங்கலோ பொங்கல்ன்ட்டா நம்ம பொங்கல் பாடலையும் நமக்கு அதில் அருளுகின்றார்கள். அந்த சாலை தமிழ் என்னென்ன செய்ய போகுதுன்றது பேசுவதற்கு இந்த 1 மணி நேரம் பத்துமா என்றால் 1 மணி நேரம் பத்தாது, 24 மணி நேரம் பத்தாது, 30 நாள் பத்தாது, 365 நாளும் பத்தாது தான். ஆனால் நாம் தெய்வத்தை பற்றி கொண்டால் தூங்கும் போது அது நம்மளை பத்தின்னு இருக்கு. இப்போ தூங்காம இருக்கும்போதும் அந்த பத்தி கொண்டிருப்பது விட்டுட்டு போகுது. உலகத்துல நம்மளை விடாமல் இருக்கிறதுக்கு தான் இது மாதிரி வாரம் சபை, மாசத்துக்கு 2 கோடிகள், கற்பகத்திரு போன்ற ஜூம் மீட்டிங்கள், யுகத்தவச்சாலை போன்ற ஜூம் மீட்டிங்க ஒவ்வொன்றும் எதுக்கு நடந்தாங்கன்னா, தாயே உன்னுடைய சுவாசிஷ்டான சக்கரத்தை நாங்கள் இடைவிடாமல் துதிக்கிறோம் ஆதிசங்கரர். ஏன்னா இடை விட்டுட்டு நான் சைத்தான் புகுந்துருவானேன்றதுக்காக இன்னைக்கு ஒவ்வொரு ரூபத்துல தெய்வம் ஒவ்வொரு நினைவுல புகுந்து அதது வகுப்புல அதது நடக்க வச்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த கற்பகத்தரு சபை மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது என்றால் அது மிகையாகாது. அந்த சாலை தமிழ் திருமேனி தாங்கி அவதாரம் செய்தது நரனை மனுவாக்கி பின் தேவராக்கி யமன்பதி எல்லையில் இருந்து காத்து ரட்சிக்கவும், மண்ணறையிலிருந்து நாம் தப்பித்திடவும், மகதர் மைதானத்தில் அவள்தான் காக்க வேண்டும். அதுக்கு உழவு சொல்றாங்க. ஒவ்வொரு கருவி குலங்களும் தான் செய்த குற்றத்தை ஒப்புவித்து விட்டு, நல்லது மெஜாரிட்டியா இருந்தால் சொர்க்கம், தீமைகள் மெஜாரிட்டியா இருந்தால் நரகம்ன்றாங்க. அதையும் சொல்றாங்க. மாண்ட மனுவனைத்தும் மண்ணிலிருந்தெழுப்பேன், மாண்ட மனுவனைத்தும் மண்ணிலிருந்தெழுப்பே, தோன்றும் திருப்பினிலேற்றி சொர்க்க நரகம் என்றும் கான்மூலை ஆதிக்கு முன் ஆதி அம்மான்மியம் ஓதி வரும். அது ஓதி வராங்க. அந்த ஓதி வருவதை நாம் ஓத வேண்டும் என்பதற்காக தான் அவங்க ஓதிட்டு அப்படியே பேசிட்டு அப்படியே போயிடல. ஆதிமை உதயபூரண வேதாந்தம், ஆதி மான்மியம், ஆண்டவர்கள் மான்மியம், எமப்பெடர் அடிபடு திருமெஞ்ஞான குரல், எமப்பெடர் அடிபடு கோடாயுத கூர், வான்மதி குரல், திருவொளி வசனம், இவ்வளவு எடுத்து வச்சிருக்காங்களே. எதற்காக வென்றால், நான் ஓதினேன், நீங்கள் ஓதிக்கொண்டே இருங்கள். அங்க யமன் உன்னுள் இருக்கின்ற அந்த ஆத்ம ஜோதியை, அந்த தமிழ் ஜோதியை ஊதி அணைக்க வருகை காத்து கொண்டிருக்கின்றான். பிறந்த உடனே கெத்து கெத்து என்று தெய்வமும் காத்து கொண்டிருக்கின்றார்கள், யமனும் காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நாம் யமனுக்கு தப்பிப்பதற்கு உளவுகள் நிறைய சொல்றாங்க.
சொல்வதற்கே நாதியற்ற உலகத்திலே நமக்கெல்லாம் நாதியாகிய அனாதியாகிய ஆதியாகிய நமது தெய்வங்கள் நமக்கெல்லாம் பரிசாக கிடைத்திருக்கின்றார்கள். அனந்தாதி தேவர்களுக்கும் அனந்தைகளுக்கும் பரிசு குருவாக கிடைத்தார்கள். நமக்கெல்லாம் குரு தெய்வமா பரிசே தெய்வமே நமக்கு பரிசாக கிடைத்திருக்கிறார்கள் என்றால் நாம் எல்லாம் மிக மிக பாக்கியவான்கள். அப்போ மன்னரையிலிருந்து தப்பித்திட, மகசர் மைதானத்திலிருந்து காத்திட, பிரளயம் பற்றி தெரிவித்து அதிலிருந்து தப்பிக்க உளவு சொல்லி காத்திட. அதுவும் உளவு சொல்லிட்டாங்க, சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. இனிமேல் அவரவர் பாடு. இனிமேல் பாடுபட்டேன் பலனிடத்தேன் உனக்கும் சொன்னேன்னு சொன்னாங்க. கப்புன்னு பிடிச்சிக்க. நாங்க பிடிச்சிட்டு இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுறதா? சிந்தையில் நினைச்சு சிந்தையில பதிய வச்சுக்கிட்டு ஒரு வேலை ஆரம்பிக்கிறோம், ஒரு வீடு கட்டுறோம், ஒரு வியாபாரம் பண்ணோம்னா அது சிந்தையில எப்போ சதா இருந்து எனக்கு தூக்கம் கூட வரலப்பா அந்த வேலை முடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்ல அந்த வேலையை முடிச்ச பிறகுதான் அந்த நினைவுல இருந்து அந்த வேலை முடியுதுன்னா எப்போ நமக்கு தெய்வத்தினுடைய கைலாய நாட்டுக்கு போற வரைக்கும் ஆதே நாயகம் அரச நாயகம் ஒரு நாயகம் நாம பாடல பாடி நாளாட்டி கொண்டு போய் வைக்கிற வரைக்கும் நாம் ஓயாது அவங்க சொன்ன சட்ட திட்டத்திலையும் கட்டளையும் இருக்கிறது நம்முடைய வேலை. பள்ளிக்கூடல சேர்ந்தாச்சு, யூனிஃபார்ம், டிசிப்ளின், ஒழுக்கம் சொல்றாங்க. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்ன்றாங்க வள்ளுவ பிறந்தகை. முதல்ல வேண்டியது மெஞ்ஞானம் அல்லன்றாங்க தெய்வம். ஒழுக்கமா இரு. சத்திய ஒழுக்க சீரர்களுக்கே இந்த சபை உன்னதமானது. என்னை நம்பின பேருக்கெல்லாம் இருத்தினோம் மீட்பின் திட்டம். என்னை நம்பினதாய் பண்ணி தன் அறிவினிலே பண்ணிய மன்னர்க்கெல்லாம் கடுமெறி சாவே திட்டம் என்று ஆசீர்வாதம் தந்த தெய்வமே அங்கே சாபம் தரமாட்டார்கள். சாபம் தருகின்ற அளவுக்கு இந்த கலிகாலத்தில் வருவார்கள். இந்த ஊரான ஊர் உயிர் பயிர் ஏற்றும் ஊராகிய மெய்வழிச்சாலையை உண்டாக்கினோம். அதில் நரகமும் வந்து புகுந்து கொண்டதுன்னாங்க. எப்படி வந்து புகுந்துச்சுனாக்கா, நரகம் எங்க வந்துச்சா? இல்லையே. ஒரு மனிதனை நரனை மனுவாக்கி மனுவை தேவனாக்குனாங்க. ஆனால் அவன் திரும்பும் நரன் தன்மைக்கே போய்விட்டான் என்றால் அது அவன் நரன் தன்மைக்கு போய்விட்டான், அவன் நரகத்திற்கு போகின்றவன் என்கின்றதை சொல்லாமல் சொல்லுகின்றார்கள் நமது தேவகோமானவர்கள். அனந்தாதி தேவர்களுக்கே அப்படி என்றால் வாரிசுகளாகிய நாமெல்லாம் எந்த மூலம் புதிதாக தொடர்ந்து கொண்டு வருகின்றவர்களாம் எந்த ஒரு மூலையில் இருக்கணும்? மிக மிக அச்சப்பாட்டோடு இருக்க வேண்டும் அப்படின்றத அங்க நமக்கு மின்னி காட்டுகின்றது அந்த சாலை தமிழ். சாலை தமிழ் இது மட்டும் சொல்லவில்லை. அது என்ன ஆக்குதுனாக்கா, வான்கொடையை அழிக்க வந்த அந்த வான் தமிழ், வான்கொடை அழிக்க வந்த அந்த வான் தமிழ், அந்த செந்தமிழ் நாவோன் என்ன சொல்கின்றார்கள் என்றால், எல்லாம் கொடுக்கிற ஒரு அரசனை கொடைவல்லல் என்கிறார்கள். எல்லாம் கொடுக்கிற ஒரு அரசனை கொடைவல்லல் என்கிறார்கள். அவனுக்கு மேம்பட்ட ஒரு கொடை இந்த உலகத்தில் இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க. உலகத்தில் இருக்கிறவங்க வேற கொடை இல்லை, அரசன் தான் கொடைன்றாங்க. தெய்வம் சொல்றாங்க இருக்குது. அது என்ன என்றால், அரசனை விட அரசனுக்கே மழை இல்லை என்றால் இருக்க முடியுமோ? உணவில்லாமல் அரசன் இருக்க முடியுமோ? அதுதான் வான்கொடை. வான்கொடையாகிய மழை அது இறைவனின் வர்ஷிப்பு. அது சிறிய விதையை பெரிய மரமாக்கி விடுகிறது. அதனுடைய கொடைக்கு ஈடு இணை சொல்ல முடியாது. எப்படிங்க? ஒரு சின்ன பையனை தூக்கி அவன் மேல தண்ணியை ஊற்றி பெருசா விடான்ட்டு ஒரு அரசன் சொன்னா முடியுமோ? முடியுங்களா? முடியாது, முடியவே முடியாது. ஆனால் அந்த இறைபொருள் ஒரு வானிலிருந்து ஒரு மழையை உண்டாக்கி ஒரு சிறிய விதையை ஒரு பெரிய மரமாக்கக்கூடிய ஒரு தன்மையை பெற்றதை நமக்கு தெய்வமர்கள் கொடுத்திருக்கிறாங்க. அந்த பெரிய மரமாக்கி விடுகிறது. அதனுடைய கொடைக்கு ஈடு இணை சொல்ல முடியாது. ஆனால் அந்த மழை பெய்த மழை சிறிய விதையை அரச விதையை அரச மரமாக ஆக்குகிறது, ஆழ விதையை ஆலமரமாக்குகிறது, வேப்ப விதையை வேப்ப மரமாக்குகிறது. இருக்காளிங்களாங்க. ரோஜா பூவை ரோஜா பூ செடியாக ஆக்குகிறது, மல்லிப்பூ செடியை மல்லிப்பூ செடியாக ஆக்குகிறது, சம்பங்கி பூச்செடியை சம்பங்கி பூச்செடியாக தான் ஆக்க முடியும். மாங்கொட்டையை போட்டா மாமரம் தான் விளையும். இருக்கா? அந்த மாமரத்து கொட்டையை போட்டுட்டு கொய்யாப்பழமா ஆகும்னு ஆகுமா? ஆகாது. முள்ளு செடியை ஒரு முள்ளு செடி இருக்கு, அந்த முள்ளு எதுக்காவது யூஸ் ஆகுமோ? மாமரம் யூஸ் ஆகும், கொய்யா மரம் யூஸ் ஆகும், மாத மரம் யூஸ் ஆகும், எல்லா மரமும் யூஸ் ஆகும்.
பழம் யூஸ் ஆகும், இலத்தழை உரமத்துக்கு யூஸ் ஆகும், அந்த விறகுகளை வந்து சட்டத்துக்கு விட்டத்திற்கு அடுப்பு எறிவதற்கு யூஸ் ஆகும், உபயோகமாகும். ஆனால் முள்ளு செடி அதுவும் ஒரு அடுப்பேருக்கு தான் யூஸ் ஆகும், ஒன்றுக்கு தான் யூஸ் ஆகும். மற்றபடி மனிதனுக்கு எதுக்காவது பயன்பாடான்றா இல்லை. ஆனால் அந்த முள்ளு செடியையும் நல்ல மரமாக ஆக்குகின்றது என்றால் எப்படிங்க? அது ஒரு மிராக்கல் தானே, ஆச்சரியம் தானே. சொல்றாங்க, ஆனால் அது மாமரத்தை மாமரமாகத்தான் வளர்க்கும். ஆனால் அதற்கு மேல் ஒரு கொடை இருக்கிறது. அது என்னன்னா, அதுதான் ஆசானின் கொடை. அனந்தாதி தேவர்களுக்கும் அனந்தகைகளுக்கும் ஆசானாகிய குருவாகிய சிவனாகிய கொடை. நமக்கெல்லாம் தெய்வ கொடை. அது நரனை மனுவாக்கி தேவனாக்குகிறது. இந்த கொடையை கண்டு அந்த வான்கொடை நாணுகிறது. அந்த ஆசான் என்ற கொடையானது கள்ளி செடியை தேவதாரு மரமாக்குகிறது. நம்மகிட்ட என்னங்க இருக்குது? கள்ளி செடி, விஷ செடிங்க. நாமெல்லாம் என்ன வச்சுட்டு இருக்கிறோம் உள்ள? குயுக்தி, குதர்க்கம், குவாடகம், பேராசை, பொறாமை, கள்ளம், கபடம், இதெல்லாம் வச்சுங்கிறது இந்த கள்ளி செடி. இந்த கள்ளி செடியையும் தெய்வம் என்ன செய்றாங்க? நரரை மனுவாக்கி மனுவை தேவர்களாக்குகின்றார்கள். இந்த கள்ளி செடியையும் அவர்கள் சந்தன மரமாக்குகின்றார்கள், வாசம் கொண்ட மரமாக்குகின்றார்கள். அதற்கு தான் என்ன சொல்றாங்க? வாச மலர்கள் எல்லாம் வாய்விண்டெழுந்த காலம் பண்ணிட்டு சொல்றாங்க. வாசமா ஆகணும்னாக்கா உன்னுடைய சுவாசம் வேணும். அந்த சுவாசமானா சூரியன் என்றால் மந்திரம். அந்த மூல மந்திரத்தை ஒழித்து கொண்டே என்று அந்த மந்திர தமிழ் நமக்கு அருளுகின்றது. மந்திர தமிழ் நமக்கு அருளுகின்றது. அந்த கள்ளி செடியை தேவதாரு மரமாக்குகிறது. அவர்கள் ஒரு கொடைவல்லலா? அவர்கள் ஒரு கொடைவல்லல் மட்டுமல்ல, அவர்கள் விதியாகிய யமப்படரை மாற்றுகின்ற மதிக்கொடை. அவர்கள் யமனுடைய சதியை மாற்றுகின்ற மதிக்கொடை வல்லல் அவர்கள் என்று தெய்வமர்கள் அருளுகின்றார்கள். அந்த தமிழ் என்ன செய்கிறது என்றால், தெலுங்கு என்றால் தெலுங்கு மட்டும்தான், சமஸ்கிருதம்னா சமஸ்கிருதம் மட்டும்தான் சொல்லுவாங்க. அந்தந்த மொழியாளர்களுக்கெல்லாம் ஞானம் வேண்டாமா? எல்லோருக்கும் ஞானம் வேண்டும். எல்லோருக்கும் யமன் பதியிலிருந்து காத்து ரட்சிக்க வேணும். எல்லாம் ஆண் பெண், ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், படித்தவர்களாக இருந்தாலும் படிக்காதவர்களாக இருந்தாலும், ஏழையா இருந்தாலும் பணக்காரராக இந்த உலகத்துல, அதுக்கப்புறமா வந்து நோயாளியாக இருந்தாலும் நோயே இல்லாதவனாக இருந்தாலும், பலசாலியாக இருந்தாலும் பலமே இல்லாதவனாக இருந்தாலும், ராஜாவா இருந்தாலும் ஆண்டியா இருந்தாலும், அரசனா இருந்தாலும் ஆண்டியா இருந்தாலும், யாரா இருந்தாலும் ஒரு நாளைக்கு அவங்களை யார் வந்து அட்டாக் பண்ண போறது, அரெஸ்ட் பண்ண போறது? யமன். யமன் அவன் பொல்லாதவன், விடமாட்டான், அவன் எம்பிரான் பெயரை சொல்லால் தொடமாட்டான் அப்படின்ட்டு சொல்றதுக்கு நாதியற்ற உலகிலே நமக்கு அந்த புள்ளி, அந்த ஆதி புள்ளி, அநாதி புள்ளி, அந்த தெய்வ புள்ளி வந்தது, அந்த தமிழ் புள்ளி வந்தது. அது என்ன சொல்றது? செதி அடையாளம் நாமம் புள்ளி, நாமம் புள்ளி செய்யும் செயலாம் செப்பி வந்த. அது என்ன கொடுக்குது? செப்புது. நம்மளாம் என்ன சொல்லணும், என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாதுலாம் விதியாக்கி அதை நம்ம எல்லாம் பக்தி மார்க்கத்திற்கு கூட்டி சென்று, பக்தி மார்க்கத்தில் கூட்டி சென்று முத்தி அடைய வைக்கிறது. அது மட்டுமா என்றால், நமது பூங்குழி கண்ணிலே அழகாக அந்த சாலை தமிழ் அருளுகின்றது. தன் தன் மதத்துட்பொருள் தடையிலா நந்தத்துடன் வந்தெடுத்து உரைக்கும் வல்லல், வந்து எடுத்து உரைக்கும் வல்லல், வாசத்தலம் சாலையடி சர்வ மதங்களும் சர்வ மதங்கள் எல்லாம் சார்ந்து நின்று சாலையிலே அறிந்து மகிழுகின்ற ஆச்சரியம் பூங்கிலியே. எல்லா மதங்களுமே இளங்குதிரு சாலையிலே உத்தரவு பண்ணுவாங்க. வைஷ்ணவம் நான் தான், சைவம் நாம் தான்,
வைணவம் நாம் தான், சைவம் நாம் தான், வைணவம் நாம் தான், கிறிஸ்தவம் நாம் தான், இஸ்லாமும் நாம் தான், பௌத்தமும் நாம் தான். எல்லாம் வேறு வேறு இல்லை, எல்லாம் ஒரே கம்பம் தான் அப்படின்வாங்க. ஒரே கம்பம், ஒரே கம்பம் கணு கணுவா இருக்கு. ஒரு கணு ஒரு மூங்கில்கிட்ட ஒரு கணு சைவம், ஒரு கணு வைஷ்ணவம், ஒரு கணு அது அணு, அது கணு. அது சொல்றாங்க ஒரு கணு கிறிஸ்துவம், ஒரு கணு முஸ்லீம். அந்த கம்பம் எதுனாக்கா ஒரே கம்பம் தான். தானா பரமாத்மா. தானானே 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 நம்ம தனேகை வல்லல் திருக்குமரர் என்று இந்த புனரங்க கொம்மில நமக்கு மின்னி காட்டுகின்றார்கள். எல்லா மதங்களுமே இலங்கு தீரு சாலையிலே வல்லாளர் என்றொருவர் வந்து விட்டார் பூங்கிலியே என்று பூங்கிலில் வரும் கன்னிகைகளையும் நம்மளாம் பாடி பாடி தோத்தடிச்சுருக்கிறோம். இப்போ உயவர்க்கும் வயது மத முழுதும் கையகத்தடக்கி வந்த மாபலேவா மாபலேவா. தேங்கி தேங்கி போச்சு, மதங்கள் எல்லாம் வந்து தேங்கி போச்சு, இன்னும் வைகுண்டம் வர காணோமே என்று ஏங்கி போச்சு. ஏங்கி போச்சு, இப்ப ஏங்கி போச்சு. அந்த ஏக்கமுட்டு இருக்கின்றார்கள், உடனே செல்லப்பா அப்படின்ட்டு பாட்டன் தனிகமணி பிரான் அவர்கள் நம் தெய்வம் அவளை இந்த உலகத்திற்கு ஞானத்தை எல்லாம் தந்து, இனி நீங்க தான் எனக்கு வேற கதி இல்லை, நீங்க தான் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. பாட்டை அவர்கள் சொல்கின்றார்கள், பாட்டன் தனிகமணி பிரான் அவர்கள் கூறுகின்றார்கள், ஐயா எனக்கு நீ கை குவித்தால் நீ இரு கை குவித்தால் எனக்கு மிக தாங்கறிது மகனே, நீ யார் என்று பார். அந்த தேவ மகா சபை கூட்டத்திலே இந்த 27 சதுரகம் முடிந்து 28வது கடைசி சனி பிடித்த கலிலே நான் அவதாரம் செய்ய போகிறேன், யார் யார் வருவது என்று கேட்கின்றார்கள். அந்த ஆதிபிதா எல்லோரும் யோசிக்கின்றார்கள். இறைவனை வந்ததே பெரிய விஷயம், அதுவும் 27 சதுரகம் முடிந்து 28வது கடவுள் இல்லை, இல்லவே இல்லை, நியாயம் இல்லை, தர்மம் இல்லை, சுசீந்திரம் இல்லை, இதெல்லாம் இல்லை என்ற காரணத்திலே கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய காலத்துல போயிட்டு உங்ககிட்ட நான் எப்படி அறிவது, மாறி போச்சுனா மீறி போச்சுனா யுகங்கோடி கால நரகமாச்சே என்று நாங்கள் வரவில்லை என்று பிடரிக்கால் பிடரியிலே அடிக்கின்ற அளவுக்கு ஓடியவர்கள் ஞானிகள். நாங்கள் வருகின்றோம் தெய்வமே என்று கை தூக்கியவர்கள். நாங்கள் வரும் சொன்னவங்க தான் அனந்தாதி தேவர்களும் அனந்தர்களும். போலாமா வானாமான்னு வந்தோம், வாரிசுலா வந்தோம், லேட்டா வந்தோம். போலாமா வானாமான்னு வந்தாங்க, நண்பனத்தராக தொடர்பவர்களாக வந்து கொண்டிருக்கின்றோம். இருக்கா இல்லைங்களா? அப்போ சொல்றாங்க, அந்த தேங்கிய மதங்களிலே வந்து ஏங்கிய நம்மளெல்லாம் வந்து பார்த்து சொல்றாங்க, நீ வா இறைவா, நீங்கள் வந்தா உங்களை அடையவில்லை என்றால் எப்படி? அழைத்தது யாம் என் சொற்படி கேட்டு இந்த பூமியில பெறன்னு சொன்னோன்னா உத்தரவுன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். எப்படி நான் உங்க வந்து அடையிறதுனாக்கா என் துணி கேட்கும், என்னுடைய துணி கேட்கும். என் துணி கேட்டா வந்துருவேன். நீ தெய்வத்திலே திருத்துணி கேட்டோம். கிருஷ்ண பரமாத்மா பேசியது ரெக்கார்ட் இருக்கா? ரெக்கார்ட் பண்ணியிருக்குமா? இல்லை. இயேசு பிரான் அவருடைய துணியை கேட்க முடிந்ததா? அவளுடைய திருவுருவத்தை தான் பார்க்க முடிந்ததா? ஆர்ட் கற்பனை. இது கற்பனை கெட்டா சஞ்சீவி நாம் நேரடியாக தரிசனம் செய்தோம். இருந்தா இல்லைங்களா? அந்த நாதத்தை கேட்டோம். அந்த நாதம் 4 வேதமாக இன்று படித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நாதத்தை டேப்புகளை கேட்கறாங்களே புதுசா வர்றவங்களாம் கூட, இருக்கா இல்லைங்களாங்க? அனந்தாதி தேவர்களும் அனந்தகைகளும் தெய்வத்திலும் நேரடியாக கேட்டார்கள். வாரிசுகள் எல்லாம் சின்ன சிறுசுகளாக இருந்து நாம் நேரடியாக கொஞ்சம் கொஞ்சம் கேட்டோம். வந்தவர்கள் எல்லாம் தெய்வத்தின் திருத்தொணியை இன்று டேப்புகளில் கேட்டுக்கொண்டு ஒளிநடாவில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். 4 வேதங்களாக ஒளி வடிவம் வரி வடிவமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒளி வடிவமாக இருந்ததை வரி வடிவமாக நாங்கள் பார்த்து படித்து ஓதி உணர்ந்து உரைப்படி நடப்பதற்கு எல்லோரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். தெங்கி வந்திங்கெங்கிய மதங்களுக்கு ஓங்கிய விழிப்பளித்த ஓகுபேரா ஓகுபேரா. வந்த பல மந்திர பலனைத்தும் தந்திடத்துள் ஆண்டபணி மேருபாதா மேருபாதா என்று ஆடலங்கண்ணிலும் நமது தெய்வமலை நாம் தோற்றரித்துக் கொண்டு வருகின்றோம். அந்த ஞான குபேர பேரருள் தேரையர் அவர்கள் தீர்க்க தரிசனமாக அருளுகின்றார்கள். என்ன கேட்குறாங்க?
என்ன சொல்ல வராங்கன்னாக்கா, இந்த ஞானத்தை அடைய வேண்டும் என்றால், தெய்வத்தை அடைய வேண்டும் என்றால் அந்த தமிழ் வர வேண்டும். அது ஆங்கில நாட்டிலே அவதாரம் செய்திருந்தால் அது ஆங்கில மொழி தான் பேசியிருக்கும். அது ஆங்கில மொழி பேசியிருந்தாலும் அது ஆங்கில தமிழ். தமிழ் இருக்கின்ற உயிர் தான் அது திருமணி தாங்கி வந்தது. அங்கே மக்கா மதினாவிலே இஸ்லாத்திலே வந்தாலும் அது இஸ்லாமிய தமிழ். அது அரபு பேசியிருந்தாலும் அது அரபு தமிழ். அது உயிராகிய ஆண்டவர்கள் தானே அங்க வந்து இறைவனை பற்றி பேச வைக்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மௌத்தை பற்றியும் இஸ்ராயலை பற்றியும், சொர்க்கத்திலேயே மூமின் ஆகணும், வஃபாத் ஆகணும், நரகத்துக்கு போனா இவ்வளோ பிரச்சனை இருக்கு, சொர்க்கத்துக்கு போனா இவ்வளோ இன்பம் இருக்குன்னு எடுத்து உரைக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தா வைகுண்டத்தில் பார்த்தா கருட புராணம், அது நரகத்தை பற்றி சங்கமா சொல்ல வைக்கிறாங்க, சொர்க்கத்தை பற்றி சொல்ல வைக்கிறாங்க. எல்லாத்துடைய எசன்ஸ் மரளி கைதீண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் என்று தெய்வமர்கள் போடு முதன் பற்றி எடுத்துட்டாங்க. ஒவ்வொரு தலைப்பா சொல்லாம சைவ மெய்வழி, வைஷ்ணவ மெய்வழிலாம் இல்லை, சர்வ மதங்களும் நான் தான் எடுத்துட்டு சொல்லிட்டாங்க. அந்த தெய்வத்தை பற்றி ஞான குபேர பேரருள் தேரையரவர்கள் தீர்க்க தரிசனமாக அருள்கின்றார்கள். ஆச்சப்பா தமிழினுடைய பெருமை கேளு. தமிழ்னா என்னங்க? உயிருங்க, உயிருடைய பெருமை கேளுங்க. தமிழ் என்பது மொழி அல்ல. அந்த ஜப்பானா இருந்தாலும், ஆஸ்திரேலியா இருந்தாலும், அமெரிக்காவில் இருந்தாலும், ஆப்பிரிக்காவில் இருந்தாலும், தென்னாப்பிரிக்காவில் இருந்தாலும், இந்தியாவில் எந்த நாட்டில் எந்த மொழியா இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் ஆறறிவு இருக்கிறது. ஆறறிவு உடல் எடுத்து ஐயறிவு நுகர்ச்சியிலேயே கிடந்து உழன்று அரோ செல்லுவதற்கு வழி தெரியாது. அதற்கென்றே இத்தூலமும் அதன் அகப்புற கருவிகளும் வைத்து படைத்து இருக்கும் காரணத்தினாலே வாயில் வினாத்திக் கொண்டும் அதிலும் நான் பெரிது நீ சிறிது என்று உளறி அலைந்து திரியும் செய்முறையானது தம் தம் வயதுகளை எல்லாம் துக்கமும் துயரமுமாக மாற்றி எடுத்துக்கொண்டு நாளடைவில் சிறிது சிறிதாகிய சேதித்து வருவதாகிய இதனையே மாண்பு கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க பாருங்களேன். அதாவது சிறிது சிறிதாக சேதிக்கிறோம். போன நொடி இருந்தது, இந்த நொடி அந்த நொடி இருக்கா? போன நிமிஷம் இருந்தது, அந்த நிமிஷம் இந்த நிமிஷம் இருக்கா? போன 8 மணி நேரம் இருந்துச்சு, மணி 10:11 10 மணி இருந்துச்சு, அந்த 1 மணி நேரம் இப்போ இருக்கா? காலம் நியதி பாருங்களேன். அந்த அமானியத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க, இலவசமாக அன்பளிப்பாக கொடுக்குறாங்க. தெய்வத்தை அறிந்தால் அன்பளிப்பு, அறியவில்லை என்றால் அடையவில்லை என்றால் கடன். அந்த கடனை வசூல் பண்றவர் யம. நீ கொடுக்கல, நான் தான் ஒன்று பிரச்சனை பண்ணு எடுத்து போய் இங்க ஒரு கடன் கொடுக்கவில்லை என்றால் இந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து எடுத்து போய் கோர்ட்ல ஆஜர்படுத்தி 5 நாள் ரிமாண்டு, அதுக்கப்புறமா தண்டனை. அது ஒரு 3 மாசமோ 6 மாசமோ வெளியே வந்துடலாம். பணத்தை கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணிட்டா அது கூட இல்லை, பஞ்சாயத்து. இந்த உடம்பு ஒரு கட்ட பஞ்சாயத்து பூர்த்தி பண்ணிட்டு வந்துடுறோம். ஆனால் தெய்வத்தை அறியவில்லை என்றால் அடையவில்லை என்றால் அங்கே யார் ஆர்குமெண்ட் பண்றது? யார் ஆஜராகிறது? தெய்வம் சொல்றாங்க ஆஜராகிறதுக்கு யாருமே இல்லைப்பா, ஆனா நீ என் பேச்ச கேட்டா நான் உனக்காக ஆஜராகிறேன்றாங்க. எப்படிங்க? யாரு எமங்கிட்ட ஆஜராகிறது? யாருங்க? அது அவங்களும் தான். தன்னை அறிந்தவர்களுக்கு நடராஜராகும், தன்னை அறியாதவர்களுக்கு யம தர்மராஜ் சொல்லுவாங்க. யம தர்மராஜான்னு புடைச்சுட்டு இருக்கு பார் அப்படின்வாங்க. தெய்வம் திருவள்ளி வசனத்தை சொல்லுவாங்க. யம தர்மராஜா யாருக்கு யமன்? தன்னை அறியாதவர்களுக்கு அது யமனாகவும், தன்னை அறிந்தவர்களுக்கு நீங்க தர்மராகவும் போக கடவுதுன்னு தெய்வத்தை இயேசுகிட்ட வாங்கினதா சரிதம். ஆனால் இரண்டுமே அவர்கள் தான் என்பது மேவழிக்கு வந்த பிறகுதான் தெரிய வரும். அப்ப சொல்றாங்க, ஆச்சப்பா தமிழுடைய பெருமை கேளு, அப்பனே அகத்தியத்தான் நின்றார் அப்பாம், வாச்சப்பா வடுகருக்கும் ஆகும் பாரு, வகையான பிராமணர்க்கும் ஆகும் பாரு, காச்சப்பா கண்ணடியர்க்காகும் பாரு, கலையான குத்திலியர்க்காகும் பாரு, மாச்சப்பா மராஷ்டருக்கும் ஆகும் பாரு, மறையான மிலேச்சருக்கு ஆகும் பாரு, பாரப்பா அனைவருக்கும் வேணும் வேணும். என்ன வேணும்ன்றது பின்னால் கொடுக்க போறாங்க. பாங்கான சத்திரியர்க்கும் வேணும் வேணும், நேரப்பா வைசியர்க்கு வேணும் வேணும், நிலையான சூத்திரர்க்கு வேணும் வேணும்.
தேரப்பா துலுக்கருக்கு வேணும் வேணும், தெளிவான கலிங்கருக்கு வேணும் வேணும். ஏரப்பா ஏரப்பா எடுத்திருக்கும் மண்டத்தோர்க்கும் இயலான தமிழதுதான் வேணும் வேணும். பாரப்பா அதலமென்றும் விதலமென்றும் பரிவான நிதலமென்றும் ஏழு லோகம். ஏரப்பா இப்படியே கூடி நின்றால் இயலான அண்டமடா ஒன்றுமாகும். ஆரப்பா 1008 அண்டம் அப்பனே அவர்களுக்கும் தமிழே வேணும். வேணுமடா சிதம்பரத்தை பார்க்க வென்றால் விரிவான தமிழதுதான் வேணும் வேணும். பூணுமடா வாழையை தான் பூணவென்றால் புகழாக தமிழதுதான் வேணும் வேணும். தோணுமடா சிவயோகம் வாசியோகம் தூக்கவென்றால் தமிழதுதான் வேணும் வேணும். ஆணுமடா அனைவருக்கும் வேணும் வேணும். அப்பனே அனைவரும் தான் அறிந்து பாரே அப்படிங்கிறாங்க. எல்லோருக்கும் வேணும்ன்றாங்க தெய்வம். இது ஒரு நாட்டிற்கு மட்டுமல்ல, ஒரு மதத்திற்கு மட்டுமல்ல, ஒரு மொழிக்கு மட்டுமல்ல, ஒரு இனத்தாருக்கு மட்டுமல்ல, எல்லோருமே இந்த இன்பம் அறிந்திட என்ற நிடநாட்டம் ஏக பராபர புரணமே தினம் என்னிதய தோற்றம் அப்படின்னு உத்தரவு பண்றாங்க நம்ம தெய்வமார்கள். இது மட்டும் என்றாலும் இன்னும் ஏகப்பட்டதை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஏகன் தன் நினைவிலே பட்டதையெல்லாம் கொடுத்ததே ஏகப்பட்டது. ஏகன் இருந்தது, அது அந்த சீடு வித்தை தெளித்தது, அந்த வித்த நாயகம் தெளித்தது இந்த உலகத்திலே. அது அநேகமாச்சு. ஏகன் அநேகன், ஏகம் அநேகம் அப்படிங்கிறாங்க. அது அந்த தமிழ் என்னென்ன சொல்லுன்னா, இந்த உலகத்துல ரொம்ப ரொம்ப இகத்துல எப்படி எப்படி இருக்கணும், பரத்துல எப்படி எப்படி இருக்கணும் சூதானம் சொல்லுது. ஒரு தாய் தன்னுடைய மகளை வளர்த்து ஒரு வீட்டிற்கு திருமணம் முடிச்சு அனுப்பும் பொழுது எவ்வளவு சூதானம் சொல்லுவார்களோ அதே போல் அந்த தெய்வ தமிழ் தாய் அந்த வான நாட்டிலிருந்து நம்மையெல்லாம் இந்த புகுந்த வீடு, நாம் வந்து இந்த பூமி ஒரு புகுந்த வீடு, இந்த புகுந்த வீட்டில் இருந்து விட்டு இந்த தேக சம்பந்தப்பட்ட ஆணோ பெண்ணோ புகுந்த வீட்டில் இருந்துட்டு அங்கேதான் இருக்கணும். ஆனால் ஜீவத்தாய், ஜீவ தந்தை, ஜீவ குடும்பம், ஜீவ உலகம், அந்த உலகத்திலிருந்து இந்த பூமி உலகத்திற்கு இது புகுந்த வீடு. இந்த உலகம் இந்த புகுந்த வீட்டிலிருந்து திருப்பியும் தன்னுடைய சொந்த வீட்டிற்கு வர வேண்டும் என்பது நியதி. ஆனால் உலக மக்கள் அந்த சொந்த வீடு என்பது எது என்று தெரியாமல் புகுந்த வீட்டிலேயே புகுந்து கொண்டு இருந்து கொண்டு கடைசியில நரக வீட்டிற்கு போய் விடுகின்றார்கள். நமக்கு கைலாய வீட்டிற்கு தருகின்றார்கள். அதற்கு அவருக்கும் தான் சொன்னாங்க. ஆனால் வந்தார் அறிவார்கள், வாராதார் நிராவார். தெய்வம் கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். ஆனா என் சொற்படி கேட்டாதானே அது கொடுக்க முடியும். பள்ளிக்கூடத்துல எல்லாருக்கும் பாடம் நடத்துறாங்க. டீச்சர் பாகுபாடு பார்க்குறாங்களோ? எல்லோருக்கும் பாடம் நடத்துறாங்க. அதுல அறிவிருந்தால் ஆளலாம் இந்திர நாடு கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த பொய்ப்படிப்புல எவ்வளோ டேலண்டா அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு தன் சிந்தையை கலைக்காமல், நினைவை எங்கேயும் போகாமல், ஆசிரியர் என்ன சொல்கின்றாங்களோ அதையே எழுதி அதையே படித்து பாஸ் பண்ணி அது தேக ஆரோக்கியத்திற்கு ஒரு 60 வயசுக்கு வாழலாம் சுபிட்சமா என்னங்க. ஆனால் அந்த பொய்க்கல்வியை கண்டு பொய் தொழில் செய்து பொய் வாழ்வை வாழ்வதற்கு அது சரி. ஆனால் மெய்வாழ்வு வாழ்வதற்கு, மெய்யான உலகத்திற்கு நாம் செல்வதற்கு, நித்திய உலகத்திற்கு வாழ்வதற்கு, சத்திய உலகத்தில் வாழ்வதற்கு
தெய்வமர்கள் கொண்டு வந்த அந்த மெய்த்தமிழ் கொண்டு வந்த மெய்க்கல்வி கலாசாலையிலே நமக்கு 4 வேதங்களை தமிழிலேயே நமக்கு கற்பித்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பக்கத்தை எடுத்தாவே நமக்கு 1 வருஷம் பத்தாது. திருப்பி 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 என்ன ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு புதையல் இருக்கிறது. அது மறைந்து கொண்டு இருக்கும். புதையல் மேலே இருக்குமா உள்ள இருக்குங்களாங்க? புதையல் வெளியே இருக்குமா மறைஞ்சிருக்குமாங்க? மறைஞ்சிருக்கும். மறைஞ்சிருக்கிறதுக்கு பேர் தான் புதையல். வெளியே இருந்தால் அதுக்கு பேர் புதையல் இல்லை. அதை எடுத்து பார்த்தா ஒண்ணுமே இல்லை. வெளியெல்லாம் சொல்ற ஞானங்கள் எல்லாம் வந்து பார்த்தா ஒண்ணுமே இல்லை. தெய்வம் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லாத சொல்லுவாங்க. நேற்று கூட நம்ம சிவகாசியில் கூட சாமி அப்படின்ற தலைப்பில் பேசணும். சாமி சாமி நீ சாமி நான் சாமி எல்லாம் சாமின்றாங்க. சாமி என்றால் அவனுக்கு விளக்கம் தெரியுமோ? சாவை மீறுகிறவனுக்கு பெயர் தான் சாமின்றாங்க. இவன் என்ன சாவை மீறினவனோ அப்படின்றாங்க. சாவை மீறினுக்கு பேர் தான் சாமி. ஆனால் சாவிலிருந்து மீறி நம்ம எல்லாம் சாவிலிருந்து மீற வைக்கின்ற மகாசாமி யார்? நான் நம்ம தெய்வசாமி. அது சொல்லுவாங்க. அது ஒரு பாடல சொல்றாங்க. எதில் சொல்றாங்கன்னாக்கா, தரைதனில் நரராய் தோன்றி தாம் கதி அடையாதோரை, தரைதனில் நரராய் தோன்றி தாம் கதி அடையாதோரை, முறை சங்கார் அணுகிரகம் முடித்துமே மனுவாய் மாற்றி, வீரை பிரம்மம் அவர் முகத்தில் வைத்துமே படைத்து பின்னும் மறைபடா தேவராக்க வந்தனர் உலகுக்கமே. பூமியின் பாரந்தீர்க்க பூமியின் பாரந்தீர்க்க புது புது நாமம் பூண்டு நேமிய மேனால் எல்லாம் நிலத்தினில் உற்றதே போல் சாமியும் வந்தார் என்று. சாவிலிருந்து மீண்டவர்கள், சாவிலிருந்து மீள வைக்கின்ற நமது தெய்வங்கள் எங்கள் குலசாமியும் அங்க குலசாமியும் வந்தார் என்று சாற்றுவேன் உங்கள் கமே அப்படின்ட்டு அந்த சாலை தமிழ் நமக்கு அருளுகின்றது. அது மட்டுமென்றால் அது சொல்கின்றது, அந்த தமிழ் சொல்கின்றது, அந்த கைலாய வீடு அடைவதற்கு நம்பிக்கைகள் வேண்டும், ஈமான்கள் வேண்டும் என்கிறது. கடவுள் ஒருவர் உண்டென்பதும் அவனுடைய சிபாரிசுக்குரிய தீர்க்கதரிசியர்கள் உண்டென்பதும் அடியார்களாகிய தேவர்கள் உண்டென்பதும் வேதம் உண்டென்பதும் மரணம் உண்டென்பதும் அவரவர்கள் செய்த நன்மை தீமைகளுக்கு தக்கபடி தீர்ப்பளிக்க பெறுகின்ற தீர்ப்பு நாள் உண்டென்பதும் ஆம் என்கின்றார்கள் அந்த சாலை தமிழ். அவங்க சொல்றாங்க, எடுத்த உடனே இவங்க தான் இறைவன் அப்படின்னு சொன்னா நம்புவாங்களான்னா நம்ப மாட்டாங்க. இப்போ இந்த காட்டுல பாருங்களேன், ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லயோ ஒரு கோர்ட்லயோ ஒரு விஷயத்தையோ ஒரு பஞ்சாயத்துலயோ போனா சாட்சி இருக்குதான்னு கேட்கறாங்க. விட்னஸ், அது என்ன கேட்கறாங்க? ஹை விட்னஸ் இருக்கா? அது இல்லைனாக்கா தள்ளுபடி அப்படிங்கிறாங்க. இந்த உலகத்துல வந்து எல்லாத்துக்கும் சாட்சி கேட்கிற இந்த மனிதன் தெய்வம் ஒரு ஒளிநடலை கேட்பாங்க. இந்த வீட்டை கட்டியது யார்? எங்க தாத்தாவுக்கு தாத்தா, 4வது தலைமுறை. அந்த தாத்தா பேர் என்ன தெரியாது. 4வது தலைமுறை தாத்தா தெரியாது போட்டோம். 3வது தலை தாத்தா தெரியாது. தாத்தா கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அப்பா தெரியும். அப்பா இந்த வீட்டில் இருக்கிற வாழற அவங்களுக்கு இது சாப்பிட்ற போற வர அவங்க பேர் தெரியலையேங்கிறியே. திருஞான சம்பந்தம் தெரியுமா? தெரியும் தெரியும். வடல் வளர்பிடான் தெரியுமா? தெரியும் தெரியும். இன்னும் பக்கத்து வீட்டில் இப்படிதான் பார்த்த மாதிரி சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டில் இருந்த மாதிரி சொல்லுவான். ஏன்? அவங்களெல்லாம் அந்த தாத்தாங்கெல்லாம் யமன்பதி வாழ்வுக்கு சென்றார்கள். இவர்கள் சிவனுடைய நாட்டிற்கு சென்றவர்கள் சிரத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கின்றார்கள், சிரஞ்சீவியர்களாக இருக்கின்றார்கள் என்று வெளிநாடாவில் அருளுகின்றார்கள். அப்போ அவங்கெல்லாம் சொல்றாங்க, இப்ப ஞான கோவேர் எப்படி சொல்றாங்க, அம்மா அறநறி ஓங்கும் பரவசவ சுணர்ச்சி வீர பிரம்மம் அவளுடைய ஏகப்பட சொல்லிட்டு அந்த உடுக்கை சங்கு சோளம் கையில் தாங்கி இருக்கும் அந்த மேவை தெய்வத்தை சார்ந்திருக்கின்றவர்களுக்கெல்லாம் அத்தெய்வ கிருபாகடாட்சத்தால் வந்த இடங்கள் நீங்கி வெற்றி கைவல்யமாகி மெய்யான ஞானமும் அடைகுவார்கள் என்று அடி பேரிகை அப்படிங்கிறாங்க.
நானடா நான் இருக்கும் இடம்தான் காட்டி நவிழ்வார் நன்மார்கள் நாதர் தாமே என்று சுப்பிரமணியர் அவருடைய திகத்தில் சொல்கின்றார்கள். செய்ய திருமேனி செம்பட்டுடைதானும் கையற் படையன் குசபாச தோடபய மெய்யல் அணிகலன் ரத்தின மாமேனி துய்ய முடியும் அவயவத்தில் தோற்றமே தோற்போர்வை நீக்கி துதி தடவிற் பூசித்து பார்ப்போல் அகமந்திரத்தார் பயின்றேத்தி நாற்பால நாரதா யாசுவாகாவென்று சீர்பாக சேடத்தை மாற்றி பின் சேவியே கதறு 18 கண்களும் போக சிதறி எழுந்திடும் சிந்தையை நீரும் விதறுபடா முன்னம் மெய்வழி நின்றால் அதிர வருவதோர் ஆணையுமாமே என்று திரிகாலம் கண்ட திருமூலர் அவர்களுடைய திருமந்திரத்திலே அருள்கின்றார்கள். தெய்வம் உத்தரவு பண்ணுவாங்க. லட்சோப லட்ச தீர்க்கதர்சனம் நம் தெய்வம் அவளை தாங்கி சாட்சியாக வந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றா இந்த கலியன் கலியன் கலிச்சிகளை நம்பாதே கடியாதே நாங்க பாட்டன் தணிகமணி பிரான் அவர்கள் தெய்வத்திற்கு தெய்வம் நமக்கு சொல்றாங்க, நீ கலியனாவும் ஆயிடாத கலியன்கிட்டையும் பழகிடாத, இந்த உலகத்துல போயிட்டு நடிச்சிட்டு எங்கிட்ட உண்மையா இருந்துக்கோ சொல்றாங்க. வியாபாரம் சாபாரம் தொழில் எதருமோ பண்ணிக்க, ஞானத்தை அடைய வேண்டும் என்றால் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வரணும். ஆனா விட முடியாது இந்த கலிகாலத்துல, வச்சுக்க எல்லாத்தையும், ஆனா நடிச்சுக்கன்னாங்க. ஆனா நமக்கு என்ன செய்யறதுன்னா தெய்வம் சொன்னதை மாத்திட்டோம். தெய்வத்துக்கிட்ட நடிச்சுக்கிட்டு உலகத்துல உண்மையா இருக்கிறோமோ நான் எனக்கு கேட்டுக்கிறேங்க. எப்படிங்க, பஞ்சகச்ச கட்டிட்டேன், இடகச்ச கட்டிட்டேன், தலப்பா கட்டிட்டேன், நமஸ்காரம் 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 நமஸ்காரம். உள்ளதை பார்த்தா அங்க வீடு வாங்கலாமா, அங்க அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா உத்தரவு பண்ணாங்க. முதல்ல பாறை வணக்கம் வீட்டில் பேசிட்டு இருக்கேன். என்ன சொல்றாங்க, ஒருத்தர் உட்காந்து மணல்ல பேசிட்டு இருக்காரு, அப்படியே கோடு போட்டுருக்காரு கையிலேயே. தெய்வம் திரும்ப இருந்து எழுந்துடுறாங்க. என்னண்ட என்ன பண்ணிட்டு இருக்க, வணக்கம் எழுதினாரு. வணக்கம் பண்ற தெய்வமே சைகை காட்டுறாங்க, வாய்க்கும் கைக்கும் திருமணி சொல்றாங்க, திருக்கையை காட்டி பசிப்பாட்டுக்கு என்ன செய்யறேன்னு சைகையா காக்குறாங்க. அதுக்கு வங்கியில பணத்தை போட்டிருக்கேன் தெய்வமே, வட்டிக்கெல்லாம் விட்டுருக்கேன் தெய்வமேன்னு. வணக்கம் பண்ற முகரைய பாரு, மணல்ல உட்காந்துட்டு இந்த வட்டி அப்போ வருமா, இந்த வட்டி மைண்ட் ரீடர், நம் நினைவை பார்க்கின்றவர்கள், நினைவுக்கு அதிபதி அல்லவா, அவங்க தானே உட்காந்துருக்காங்க. அவங்க திருமணி தாங்கி வந்து எடுத்து சொல்லி போய் ஏதோ ஒரு வேலை செய்யலாம். அந்த காலத்தில் கொத்தனார்லாம் சாலையில் இருக்கவங்க தான், அவங்க வேலை செய்ய சொல்லி பாடலாம் பாடிட்டு கொண்டு செய்துட்டு இருப்பாங்க, செய்திருந்தாங்க. இன்னைக்கெல்லாம் அவுட்புட் வெளியில வராங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவருக்கு அப்படி எடுத்து சொல்றாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் நமக்கு சூதானத்தை சொல்லி விடுறாங்க அந்த தாய். இப்படி இருக்கணும்பா, இப்படி இருக்கணும், அரை வயிறா சாப்பிடு, முழுசா சாப்பிட்டுனாக்கா டாக்டர்கிட்ட தெய்வமே எமன் பதில் என்னை காப்பாற்றுங்கன்னு என் காலை பிடிப்பதற்கு போய், டாக்டர் என்னுடைய தேகத்தை காப்பாற்றுங்கன்னு ஒரு டாக்டரை காலை போய் பிடிச்சிக்குவப்பா, அரை வயிறா சாப்பிடு, என்னதான் ருசியா இருந்தாலும் வந்ததெல்லாம் நஞ்சா போச்சு அப்படின்ட்டு அந்த காலத்திலேயே அழுகின்றார்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் நஞ்சு 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 நஞ்சு. அது சீக்கிரம் ஜீரணம் ஆகணும்னாக்கா அந்த தேகத்துக்கும் ஜீவ பண்டிதர் தேக பண்டிதராக இருந்து அதுக்கும் நம்ம கொடுக்குறாங்க. ஜீவகரண்ட் தேகத்தில் பாய்ந்தால் நோய் போகும். இந்த தேகத்துக்காக கோடி கோடியா எடுத்து உள்ள செலுத்தினா ஜீவனை போய் தொடாதுன்னு உத்தரவு பண்றாங்க. அதனால அரிதறிது மானிடர் ஆதல் அரிது, மானிடர் ஆயின் கூன் குருடு செவிடு பேடு நீக்கி பிறத்தல் அரிது. கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செயல் அரிது. தானமும் தவமும் தான் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்துடுமேன்றாங்க. அந்த வானத்தமிழ், அந்த தெய்வத்தமிழ், அந்த வான நாட்டை ஓப்பன் தி டோர் அப்படின்னு சொல்றதுக்கு, வழி திறந்துரு என்னுடைய பிள்ளைங்க வராங்கன்னு சொல்றதுக்கு, அதற்கு ஏதுவாக நாம் ஆளாக வேண்டும் என்றால் என்ன செய்யணுன்றது 4 வேதத்தில் சொல்லியிருக்காங்க. அதுல முக்கியமா சொல்றாங்க, பஞ்சமா பாதகங்களிலே கலந்திடாதே, இந்த உயிர் பயிரேறும் காலமையா தவறிடாதே சொல்றாங்க. தவறி போச்சு, தவறிட்டாருங்கன்றாங்க. என்ன தவறுச்சு? குழந்தையா பிறந்து அவர் இருக்கிற வயசு வரைக்கும் உள்ள ஒண்ணு தங்கி இருந்தது, அந்த உயிர் தமிழ் தங்கி இருந்தது. அந்த உயிர் தமிழ் தங்கியிருந்தது, தமிழ் தானே, தமிழ் அமிழ்ந்திருந்தது அந்த உயிர், அந்த தமிழ் விலகிடுச்சு, அந்த தமிழ் தவறியது. விலகிடுச்சுன்னு தவறிடுச்சான் எப்படி சொல்றாங்க? அவர் தவறிட்டாருங்க. அவருக்கு ஒரு காலம் கொடுத்திருந்தது, அந்த காலத்திற்குள் வந்தா சிவகாலமா இருக்கும், நல்ல காலமா இருக்கும். அவர்கள் காலத்தை சிவன் காலை தொடவில்லை என்ற காலத்தினால் அந்த காலன் விட்டான். காலன் வரும் முன்னே கண் பஞ்சடை முன்னே முதலே நம்ம படிச்சோம். அந்த காலன் காலமெல்லாம் இறைவன் உனக்கு கொடுத்த காலத்தை ஏன் வீணாக்கி விட்டாய்? அந்த ஞானத்தமிழ், சிவத்தமிழ், அந்த சைவத்தமிழ், வைணவத்தமிழ், அந்த ஞானத்தமிழ், தெய்வத்தமிழ் குவிய குவிய கூவிச்சு, இரவு பகல் என்று பாராமல் கூவிச்சு. அவங்க பேச்செல்லாம் கேட்காம
வெளியே இருக்கவனுக்கு ஒரே விசாரணை, தெய்வத்தை மெய்வழியை ஏன் அடையவில்லை, அறியவில்லை, போ நரகம். ஆனா இங்க வந்துட்டு பிறகு நமக்கு தான் விசாரணை, தீர்ப்பு, இது எல்லாமே நமக்கு தான். அதனால தெய்வத்திடம் வந்துவிட்டு யாரும் சிரிப்பாமாக தெய்வம் சொல்றாங்க, ஒருத்தர் கூட எங்கிட்ட வந்துட்டு யாரும் அந்த இடத்துக்கு அந்த பக்கம் போகக்கூடாது, தலை நீட்டக்கூடாது. தலைனாக்கா இந்த தலை இல்லை, நினைவு அந்த பக்கம் திருப்பாதீங்க. தூல வாழ்க்கையை துச்சமா எண்ணி ஜீவ வாழ்க்கையை இடம்பட செய்தல் அறிவியல் பாட்டில் இருக்கின்றார்கள். மீண்டும் காலம் கருதி மீண்டும் அடுத்த வாய்ப்பு அடுத்த வேலைக்கிழமை நினைக்கிறேன் பார்ப்போம் தெய்வ சித்தம். அதுக்கப்புறமா அந்த அடுத்த வாரத்தில் வந்து தெய்வத்தமிழ் என்கின்ற தலைப்பிலும், தேவத்தமிழ் என்கின்ற தலைப்பிலும், ஞானத்தமிழ் என்கின்ற தலைப்பிலும், காலம் என்கின்ற தலைப்பிலும், மரணத்திலிருந்து காக்கும் தெய்வம் என்கின்ற தலைப்பிலும், சாமி என்கின்ற தலைப்பினிலும் நிறைய தலைப்பு. ஏன் தலைப்பு? தலையில இருக்கிற பூ அவங்க தாங்க, வாசம் கொண்ட பூ, அது வாடாத பூ. வாடா மலர் யார் என்றால் அவங்க தான் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த சபையிலே அனைவரையும் தொடர்பு கொண்டு கற்பகமாம் தருவிதனை கண்டாயோடா கண்காணா விட்டாக்கால் என நீ கேள் சொற்பமென்று இதனை எண்ணி பேசிடாதே சுருதி முடி வானபொருள் துளங்குந்தானே. இதனுடைய முழு பாடலையும் அடுத்த சபையிலே தெரிவித்துக் கொண்டு இந்த அளவினிலே இந்த வகையினிலே எல்லாம் அல்ல நமது தெய்வம் அவருடைய திருப்பாதத்தை பற்றி, திருநினைவை பற்றி அவள் எப்போதும் நாம் நினைத்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் எப்போதும் அவளை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய தெய்வ புகழை பூர்த்தி செய்து கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த சபையில் தொடர்கின்றேன். நமஸ்காரம். தினமொரு நேரம் என்றன் திருமொழி அதனை கேட்டால் பனிவெல்லம் போலே பாவம் பறந்திடும் நிஜமே சொன்னோம். கனிமொழி ஜோதி வாக்கும் கையெழுத்தாதி நோக்கும் துணிவுடன் கேட்டோர் உற்றார் தொலைந்தனர் பிறவிதானே. இந்த வாய்ப்பினை அளித்த இந்த சபையிலே எங்களை எல்லாம் நினைக்க வைத்து இருக்க வைத்து தெய்வமாக ஒரு காரணமாக இருந்த எங்களுடைய தந்தை துடிவாசகரந்தர் சந்திராம்மா அவர்களையும் மற்றும் எங்கள் உற்றார் உறவினரையும் ஆன்மநேயத்தோடு அரவணைத்துக் கொள்கின்ற அனைவரையும் நினைந்து கொண்டு எல்லோருக்கும் அந்த நினைவை தருகின்ற நம் தெய்வங்களுக்கு எல்லோரும் சேர்ந்து ஒரு நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த வகையிலே இந்த சபை பூர்த்தி செய்து கொள்கின்றேன். நமஸ்காரம். நமஸ்காரம். நமஸ்காரம்.